Hello everyone, Hitachi new AC launch பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்க போற மாடல் நேம் Hitachi Inverter Split AC Expandable Plus. இந்த வீடியோல இந்த AC பத்தின full review இதல இருக்க features எல்லாமே one by one பார்க்கலாம். First இந்த air conditioner என்ன capacities-ல available இருக்கு பார்க்கலாம். 1 ton, 1.5 ton, 2 tons-ல available இருக்கு. இந்த எல்லா AC-யோட Amazon link எல்லாமே description box-ல இருக்கு. இந்த ஏர் கண்டிஷனர்ல 24 மீட்டர் லாங் ஏர் த்ரோ வந்து கிடைக்கும். இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ற பிளேஸ்ல இருந்து நம்ம 24 மீட்டர் லாங் டிஸ்டன்ஸ்ல நம்ம நின்னா கூட நமக்கு ஏர் த்ரோ வந்து நல்லா கிடைக்கும். ரூம் ஃபுல்லாவே கூலிங் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா பிராண்ட் ஏர் கண்டிஷனரும் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. மற்ற பிராண்ட்ஸ் யாருமே அந்த குவாலிட்டி ஸ்கோரை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் ஹிட்டாச்சி பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ குவாலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. இதில் 43 குவாலிட்டி டெஸ்ட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் பென்டா சென்சார் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து எப்படி இருக்கோ அது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூமில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆம்பியன்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஏசி கூலிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம ஏசி என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கம்ப்ரஸர் ஸ்டேபிளான ஸ்பீடில் ரன் ஆகிறதுக்காக ஸ்டெப்லெஸ் கம்ப்ரஸர் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பர் ஃபின் மெஷ் ஃபில்டர், ஆன்டி டஸ்ட் ஃபில்டர், எஸ்டி ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம ரூமில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும். இதில் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஏசியோட ஃபில்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணோம். ஃபில்டரை எப்போ க்ளீன் பண்ணணும்னு இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். அப்போ நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணால் போதும். 100% காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சியூம் பண்ணோம். காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம். ஏரில் இருக்க மாய்ச்சர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசியில் சூப்பர் ஸ்லிட் ஃபின்ஸ் இருக்குது. இந்த ஃபின்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் பார்த்துருப்பீங்க. ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும். அந்த ஃபின்ஸோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை அந்த ஃபின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். அதே கான்செப்ட் தான் இங்கே ஏசியிலே கொண்டு வந்திருக்காங்க. யூசர்ஸ் வந்து ஏசியை டிஃப்ரெண்ட் டியூரேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஏசி நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பகலில் மட்டும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏசி 24 ஹவர்ஸும் ஓடிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 24 ஹவர்ஸும் ஓடிட்டு இருக்கும். அப்போ அந்த ஏசியில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை இந்த ஃபின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். இந்த ஏசி நீங்கள் நார்மல் யூசேஜும் பண்ணலாம். நீங்கள் 24 ஹவர்ஸும் ரன் பண்ணலாம். இந்த மாடலில் இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் வாங்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும், பவர் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க ஹிட்டாச்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் வாங்குற காஸ்ட் நம்மளுக்கு சேவ் ஆகும். அவுட்டோர் யூனிட்டில் 3M கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூனிட்டை நம்ம வெளியே வைக்கும்போது மழை பெஞ்சா துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அவுட்டோர் யூனிட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சாரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இண்டோரில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனரில் ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஏர் கண்டிஷனரில் மை மோட் நியூ ஆப்ஷன் இருக்குது. இது எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏசியை 3 யூசர்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுக்கு கூலிங் அதிகமாக தேவைப்படும், இன்னொருத்தவங்களுக்கு கூலிங் வந்து கம்மியாக தேவைப்படும். இப்போ நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கூலிங்கை நீங்கள் இன்பில்டாக செட் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் மற்ற பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரட் கூலிங்கை இன்பில்டாக செட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வரும்போது உங்கள் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செட் பண்ண கூலிங் வந்து ஏசியில் ரன் ஆகும். நீங்கள் ரிமோட் எடுத்து ஏசி கூலிங் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மை மோடில் உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க டிஃபால்ட் கூலிங்கில் ஏசி ரன் ஆகும். காயில்ஸ்லாம் ட்ரையாக இருக்கிறதுக்காக ஆர்டர் ஃப்ரீ ஏர் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் எக்ஸ்பாண்டபிளாக என்ன பார்க்கலாம். இந்த ஏசி ஒரு ஆட்டோ கன்வெர்ட்டபிள் ஏசி. நீங்கள் ஹிட்டாச்சியில் 110 ஏசி வாங்கினீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் 1.1 டன் வரையும் இருக்கும். இதுவே ஹிட்டாச்சியில் நீங்கள் 1.5 டன் ஏசி வாங்கினீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் 1.6 டன் வரையும் இருக்கும். அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த எக்ஸ்பாண்டபிள்னால தாங்க கன்வெர்ட் ஆகுது. இந்த எக்ஸ்பாண்டபிள் வந்து எப்படி இருக்காங்கன்னா உங்கள் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஏசி ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கூலிங் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் 22%லேருந்து 110% கொடுத்துருக்காங்க. இதில் R32 ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் வந்திருக்கு. ஐசி ரேட்டிங் 5.20 இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி, கண்ட்ரோலருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோலருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி மற்ற எந்த பிராண்ட்ஸுமே தர மாட்டாங்க. ஹிட்டாச்சி இவங்க தான் கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹிட்டாச்சி. ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது ஹிட்டாச்சி கரெக்டான ப்ரைஸில் தான் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். அமேசானில் ஏசி டெலிவரி பண்ணால் 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹிட்டாச்சி இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம். இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோர் போனால் கூட அவங்ககிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்ககிட்ட விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஏசி அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அமேசானில் நீங்கள் ஏசி வாங்கும்போது அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க. 5 ஸ்டார் அண்ட் 3 ஸ்டார் ஏசிக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஹிட்டாச்சி 1.5 டனில் 5 ஸ்டார் ஏசி லான்ச் பண்ணாங்க. சேம் 1.5 டனில் 3 ஸ்டார் ஏசி வந்து லான்ச் பண்ணாங்க. 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி பர் இயருக்கு 813 கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். இது 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி பர் இயருக்கு 1040 கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். இந்த 2 ஏசிக்கு பவர் டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 227 யூனிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வரும் பர் இயருக்கு. 3 ஸ்டார் ஏசியை விட 9000 ரூபா ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் 5 ஸ்டார் ஏசி. நீங்கள் ஏசி வாங்குறதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க. அந்த பட்ஜெட் கூட 3 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் வச்சிருக்க பட்ஜெட்டில் இதில் ஒரு ஏர் கண்டிஷனர் மேட்ச் ஆகும். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் 3 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் ரெண்டுத்துலையுமே காமனாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே சேமாக தாங்க இருக்கும்.
ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட், நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட். கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து இருக்கும். அதனால இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நம்ம பார்த்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.